ஐசிடி ஐசிடினா எனக்கு இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி சரியா. ஸோ ஐசிடியில் மோஸ்ட்லி நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, ஐசிடி எதுக்காக நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, நம்ம படிக்கிறதுக்கு, கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு, டிசைன் பண்ணுறதுக்கு, ஒரு விஷயத்தை டெவலப் பண்ணுறதுக்கு, சப்போர்ட் பண்ணுறதுக்கு, மேனேஜ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது ஐசிடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஐசிடியில் முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா கம்ப்யூட்டர்னால் ஒன்றும் இல்லை, அது ஒரு ஃபாஸ்ட் ஆப்ரேட்டிங் எலக்ட்ரானிக் மிஷின், அவ்வளோதான். எலக்ட்ரானிக் டிவைஸ் சரிங்களா. இதில் நம்ம கேல்குலேஷன்ஸ் பண்ணுறோம், கண்ட்ரோலிங் ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறோம், இதில் நியூமரிக்கல் அண்ட் லாஜிக்கல் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் இதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டரில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அதோடய சைஸை பொறுத்து, அதோடய பர்ஃபார்மன்ஸை பொறுத்து நம்மளுக்கு 3 டைப் ஆஃப் கம்ப்யூட்டர் தான் இருக்குது. ஒன்று டிஜிட்டல், இன்னொன்று அனலாக், இன்னொன்று ஹைப்ரிட். சரி, ஃபஸ்ட்டு டிஜிட்டல் கம்ப்யூட்டர்னால் என்னது? டிஜிட்டல் சிக்னல்ஸை வச்சு ஒர்க் ஆகிற கம்ப்யூட்டருக்கு பேர் டிஜிட்டல் கம்ப்யூட்டர். இதில் என்ன ஆகும் அப்படின்னா சிபியூ இருக்கும். இந்த சிபியூ எது மூலியமாக ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னா அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட்டை யூஸ் பண்ணி ஃபங்க்ஷன் ஆகும். அதுக்கு பேர் டிஜிட்டல் கம்ப்யூட்டர் சரிங்களா. அனலாக் கம்ப்யூட்டர்னால் என்ன அப்படின்னா அனலாக் டேட்டாவை வச்சு ஃபங்க்ஷன் ஆகும். அதுக்கு பேர் அனலாக் கம்ப்யூட்டர். அனலாக் கம்ப்யூட்டரில் மோஸ்ட்லி பார்த்தோம் அப்படின்னா இது கன்வெர்ட் ஆகாது. எது கன்வெர்ட் ஆகாது அப்படின்னா கோட்ஸ் அண்ட் நியூமரிக்கல்ஸ் கன்வெர்ட் ஆகாது. எக்ஸாம்பிள் இது எங்கெங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பீடோமீட்டர், எலக்ட்ரிக்கல் வோல்டேஜ், இல்லை ப்ரெஷர், டெம்பரேச்சர், இந்த மாதிரி இடத்துலலாம் இதை யூஸ் பண்ணுவாங்க. அப்படி யூஸ் பண்ணாங்கன்னா அதுக்கு பேர் அனலாக் கம்ப்யூட்டர். ஹைப்ரிட் கம்ப்யூட்டர் பேரை கேட்கும்போதே தெரியுது, டிஜிட்டல் அண்ட் அனலாக் சேர்ந்து வர்றதுக்கு பேர் ஹைப்ரிட் கம்ப்யூட்டர் அப்படின்னா என்னென்னா அது நல்லா பிளெண்ட் ஆகும். அனலாக் அண்ட் டிஜிட்டல் ஃபீச்சர்ஸ் கூட சேர்ந்து நல்லா பிளெண்ட் ஆகும். இதில் வர நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு கேல்குலேஷனோ இல்லை ஒர்க்கோ ஃபாஸ்ட் அண்ட் அக்யூரேட்டாக இருக்கும். ஓகே, இது ரொம்ப எஃபிஷியன்ட், யூஸ் பண்ணும்போது ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும். இது எங்கே இருக்கும் அப்படின்னா மோஸ்ட்லி ஹாஸ்பிட்டலில் ஐசியூவில் யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் பெட்ரோல் பம்ப்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். ஆனால் இந்த டிஜிட்டல் கம்ப்யூட்டரில் மட்டும் நம்மளுக்கு ஒரு 5 டைப் ஆஃப் கம்ப்யூட்டர் இருக்குது. மைக்ரோ, மெயின் ஃப்ரேம், சூப்பர், மினி, ஒர்க் ஸ்டேஷன். மைக்ரோன்றது என்னென்னா ரொம்ப ஒரு லோவர் எண்டில் யூஸ் பண்ணக்கூடிய, சைஸ்லையுமே சின்னதாக இருக்கக்கூடிய கம்ப்யூட்டருக்கு பேர் மைக்ரோ கம்ப்யூட்டர். சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பர்சனல் கம்ப்யூட்டர், லேப்டாப், டேப்லெட், பிசி, நோட் பேட், ஸ்மார்ட் ஃபோன், இது எல்லாமே மைக்ரோ கம்ப்யூட்டர். இது எப்படின்னா ஒரு சின்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறதுக்காக செய்யப்பட்ட ஒரு டெலிகேட்டான ஒரு டிவைஸ். இது ஒருத்தர் தான் யூஸ் பண்ண முடியும் ஒரு நேரத்தில். ஸோ ஒரு குறிப்பிட்ட டாஸ்க் வரைக்கும் தான் இதில் பண்ண முடியும். ஆனால் மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர் அப்படின்னு வரும்போது இது மினி கம்ப்யூட்டரை விட பவர்ஃபுல்லான ஒரு கம்ப்யூட்டர். இதில் லார்ஜ் ஆர்கனைசேஷன்ஸில் தான் இதை யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏடிஎம் மிஷின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல இதை யூஸ் பண்ணுவாங்க. கம்பேரிட்டிவ்லி மைக்ரோவை கம்பேர் பண்ணும்போது ஆப்வியஸ்லி மெயின் ஃப்ரேம் கொஞ்சம் காஸ்ட் வைஸில் ஜாஸ்தி தான். நெக்ஸ்ட் சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படின்னா என்னென்னா இது ரொம்ப ஸ்பீடாக இருக்கும் அண்ட் மெமரி வைஸ் இதுக்கு ரொம்ப கெப்பாசிட்டி ஜாஸ்தி. இது ஒரு 1000 times ஃபாஸ்டர் தென் ஆர்டினரி பர்சனல் கம்ப்யூட்டர். இது எந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா வெதர் ஃபோர்காஸ்டிங், கோட் பிரேக்கிங், ஜெனட்டிக் அனாலிசிஸ், கிளைமேட்டிக் ரிசர்ச், இந்த மாதிரி இடத்துலலாம் இதை யூஸ் பண்ணுவாங்க. மினி கம்ப்யூட்டர் அப்படின்னா ஏன்னா இது ஒரு ஸ்மால் கம்ப்யூட்டர், ஜென்ரல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, இது சின்னதாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் சின்னதாகவும் இருக்கலாம், ஒரு கேபினெட் அளவுக்கு பெருசாகவும் இருக்கலாம். இட் டிபெண்ட்ஸ் எந்த இடத்துல யூஸ் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து இது மாறும். இது மோஸ்ட்லி எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட காம்ப்ளெக்ஸ் கம்ப்யூட்டேஷன்ஸ் ஃபீல்டில் யூஸ் பண்ணுவாங்க. ஒர்க் ஸ்டேஷன்னா என்னென்னா ஒரு ஸ்பெஷல் கம்ப்யூட்டர், டெக்னிக்கல் சயின்டிஃபிக் அப்ளிகேஷன்ஸ் உருவாக்கப்பட்டாங்க. இட் இஸ் ஆல்வேஸ் கனெக்டட் டு த லேண்ட், லோக்கல் ஏரியா நெட்வொர்க் லேண்ட், அது கூட கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. சரி, இதுதான் டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டரோட மொத்த டீட்டெயில்ஸ். இதுக்கப்புறம் ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் எல்லாருக்குமே தெரியும், சார்லஸ் பாபேஜ். அவர் எப்போ இதை உருவாக்குனார் அப்படின்னா 1837 உருவாக்குனார். இதை எந்த கான்செப்ட்னா அனலிட்டிக்கல் இன்ஜின் அப்படின்ற ஒரு கான்செப்டில் உருவாக்குனார். இது எது மூலியமாக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிது அப்படின்னா அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட் மூலிமா ஒர்க் ஆக ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறமா என்ன ஆச்சு அப்படின்னா ஸோ இதுதான் ஒரு லீடாக இருந்தது, ஒரு ஜென்ரல் கம்ப்யூட்டர் உருவாக்குறதுக்கான லீடாக இருந்தது சார்லஸ் பாபேஜ் கண்டுபிடிச்ச அந்த ஒரு டிவைஸ் தான். ஸோ அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு டிஜிட்டல் கம்ப்யூட்டர் அப்படின்னா என்னென்னா ENIAC, எலக்ட்ரானிக் நியூமரிக்கல் இன்டகிரேட்டட் அண்ட் கால்குலேட்டர். இதை இன்வென்ட் பண்ணவங்க 2 பேர், பிரெஸ்பர் எக்ஹெர்ட் அண்ட் ஜான் மெக்காலே. எங்கே இன்வென்ட் பண்ணாங்க அப்படின்னா யூனிவர்சிட்டி ஆஃப் பெனின்சில்வேனியா
அங்கே தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா இன்வென்ட் பண்ணாங்க. எப்போ கிட்டத்தட்ட 1943 இதை ஆரம்பித்து அவங்க இதை முடிக்கும்போது 1946 அவ்வளோ நாள் அவங்களுக்கு அதோட உருவாக்கத்துக்காக கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப சின்னது கிடையாது. ஒரு 1800 ஸ்கொயர் ஃபீட் பெருசு. அதில் கிட்டத்தட்ட ஒரு 18,000 வேக்யூம் டியூப்ஸ் இருந்தது. அதை தாண்டி அதோட வெயிட் அப்படின்னு பார்த்தோன்னா அது வந்து 50 டன்ஸ் இருந்தது. ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லி இது வந்து ஒர்க் ஆகிற ஒரு கம்ப்யூட்டராக இருந்ததுனால திஸ் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் த ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் கம்ப்யூட்டர் ENIAC, எலக்ட்ரானிக் நியூமெரிக்கல் இன்டகிரேட்டட் கால்குலேட்டர்.